இல்லறத்தான் சமுதாயம் முழுவதன் ஆதாரமாகவும் தாங்கும் தூணாகவும் இருக்கிறான். சமுதாயத்தில் முக்கியமாக சம்பாதிப்பவன் அவனே. ஏழைகள், பலவீனர்கள், குழந்தைகள், வேலை செய்யாத பெண்கள் ஆகிய எல்லோரும் அவனை சார்ந்தே வாழ்கிறார்கள். எனவே அவன் செய்தேயாக வேண்டிய கடமைகள் உள்ளன. இந்த கடமைகள் அவற்றை திறம்பட செய்கின்ற வலிமையை அவனுக்கு தருபவையாக அமைய வேண்டும். தனது லட்சியத்திற்கு பொருந்தாத கீழான செயல்களை செய்கிறோம் என்ற உணர்வை அவனுக்கு தருபவையாக அமையக்கூடாது. பலவீனம் காரணமாக அவன் எதையாவது செய்துவிட்டாலோ ஏதேனும் குற்றம் செய்துவிட்டாலோ அதை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது. அவன் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு முயற்சி தோல்வியையே தழுவும் என்று கண்டால் அதையும் பிறரிடம் அவன் சொல்லக்கூடாது. இப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது தேவையில்லாதது மட்டுமல்ல, அது அவனது உறுதியை பாதித்து அவனது சொந்த கடமைகளையும் ஆற்ற முடியாமல் செய்துவிடும். அதே வேளையில் இவற்றை அடைய அவன் கடினமாக பாடுபட வேண்டும். முதலில் அறிவு, இரண்டாவது செல்வம். இது அவனது கடமை. கடமையை செய்யாதவன் மனிதனே அல்ல. செல்வம் சேர்ப்பதற்காக பாடுபட்டு உழைக்காத இல்லறத்தான் நன்னறியை பின்பற்றாதவன். அவன் உத்வேகம் இல்லாதவனாகவும் சோம்பல் வாழ்க்கையில் திருப்தி அடைபவனாகவும் இருப்பவன். நன்னறையில் செல்லாதவன். ஏனெனில் அவனை நம்பி நூற்றுக்கணக்கானோர் உள்ளார்கள். அவன் செல்வந்தன் ஆனால் நூற்றுக்கணக்கானோர் உதவி பெறுவார்கள். செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற துடிப்போடு ஒரு 100 பேராவது இந்த நகரத்தில் இல்லை என்றால் இந்த நாகரிகமும் இந்த அன்னசத்திரங்களும் மாளிகைகளும் இங்கே இருந்திருக்குமா? எனவே பணம் சேர்ப்பது தவறல்ல. ஏனென்றால் அந்த பணம் பகிர்ந்தளிக்கவே பயன்படுகிறது. வாழ்க்கை மற்றும் சமுதாயத்தின் மையமாக இல்லறத்தான் இருக்கிறார். எனவே நல்வழியில் செல்வம் சேர்ப்பதும் செலவிடுவதும் அவனுக்கு ஒரு வழிபாடாகிறது. நல்ல காரியங்களுக்காக, நல்ல வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்காக உழைக்கின்ற இல்லறத்தான் செய்வதும், குகையில் அமர்ந்து முக்திக்காக பிரார்த்தனை செய்கின்ற தபஸ்விகள் செய்வதும் விஷயத்தில் ஒன்றுதான். இறைவனிடமும் அவனது படைப்பின் மீதும் உண்டாகின்ற பக்தியால் உந்தப்பட்ட ஒரே நற்பண்பின் 2 பக்கங்களான சரணாகதி, தியாகம் என்பவற்றையே நாம் காண்கிறோம். நற்பெயர் பெற அவன் எல்லா வழிகளிலும் பாடுபட வேண்டும். சூதாடுவதையும் தீயோர் சேர்க்கையையும் விட வேண்டும். பொய் பேசக்கூடாது. பிறருடைய துன்பத்திற்கு எந்த விதத்திலும் காரணமாக கூடாது. பல நேரங்களில் மனிதர்கள் தங்களால் இயலாத ஒன்றில் ஈடுபட்டு விடுகிறார்கள். எனவே அதை செய்து முடிப்பதற்காக மற்றவர்களை ஏமாற்ற நேர்கிறது. அத்துடன் எல்லா விஷயங்களிலும் காலத்தின் பங்கை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் தோல்வியாக இருந்தது மற்றொரு வேளையில் பெரிய வெற்றியாக மாறிவிடக்கூடும். இல்லறத்தான் உண்மையையே பேச வேண்டும். அதையும் மென்மையாகவும் பிறர் விரும்புகின்ற வகையிலும் அவர்களுக்கு நன்மை செய்கின்ற விதத்திலும் பேச வேண்டும். பிறருடைய விஷயங்களை பற்றி அவன் பேசக்கூடாது. குளங்கள் வெட்டுதல், சாலை ஓரங்களில் மரங்கள் நடுதல், மக்களுக்கும் விலங்குகளுக்கும் சத்திரங்கள் கட்டுதல், சாலைகளும் பாலங்களும் அமைத்தல் போன்ற பணிகளை செய்யும் இல்லறத்தான் பரம யோகிகள் செல்லும் குறிக்கோளை நோக்கி பயணம் செய்கிறான். இல்லறத்தானின் இந்த கடமைகள் கர்மயோக கோட்பாட்டின் ஒரு பகுதியாகும். அந்த நூலின் பிற்பகுதியில் சொந்த நாட்டிற்கோ மதத்திற்காகவோ போரிட்டு மரணம் அடைபவன் தியாகத்தின் மூலம் ஒரு யோகி செல்கின்ற அதே இடத்திற்கு செல்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது. ஒருவனுக்கு கடமையாக அமைவது மற்றொருவனுக்கும் அவ்வாறே அமைய வேண்டும் என்பதில்லை என்பது இதன் மூலம் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே வேளையில் ஒரு கடமை மனிதனை தாழ செய்கிறது என்றோ மற்றொன்று உயர்வை தரும் என்றோ அந்த நூல் கூறவில்லை. ஒவ்வொரு கடமைக்கும் தனக்கென்று ஒரு இடம் உள்ளது. எந்த சூழ்நிலையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைந்துள்ள கடமைகளை நாம் செய்ய வேண்டும். இவற்றிலிருந்து ஒரு கருத்து தெளிவாகிறது. அது எல்லா பலவீனங்களையும் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்பதாகும். எங்களுடைய தத்துவம், மதம், செயல் என்று எல்லாவற்றின் உபதேசங்களிலும்
நான் விரும்புகின்ற ஒரு சிறந்த கருத்து இது. நீங்கள் வேதங்களை படித்தீர்களானால் பயமின்மை என்னும் வார்த்தை திரும்ப திரும்ப கூறப்படுவதை காணலாம். எதற்கும் பயப்படாதீர்கள். பயம் பலவீனத்தின் அடையாளம். உலகத்தின் கேலியையோ அவமதிப்பையோ பொருட்படுத்தாமல் ஒருவன் தன் கடமைகளை செய்து கொண்டே போக வேண்டும். இறைவனை வழிபடுவதற்காக உலகத்தை துறந்து செல்கின்ற ஒருவன் உலகத்தில் வாழ்ந்து உலகின் நன்மைக்காக செயல் புரிந்து கொண்டிருப்போர் எல்லாம் இறைவனை வழிபடாதவர்கள் என்று நினைக்கக்கூடாது. அதுபோலவே குடும்பத்தில் மனைவி மக்களோடு வாழும் இல்லறத்தான் உலகை துறந்து வாழும் துறவியரை பயனற்ற நாடோடிகள் என்று கருதக்கூடாது. அவரவர் இடத்தில் ஒவ்வொருவரும் பெரியவரே. இந்த கருத்தை ஒரு கதை மூலம் விளக்குகிறேன். ஒரு அரசன் தன் நாட்டிற்கு வருகின்ற துறவிகளை எல்லாம் உயர்ந்தவர் யார், உலகத்தை துறந்து துறவியானவனா, உலகில் வாழ்ந்து தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானா என்று கேட்பது வழக்கம். அறிவாளிகள் பலர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முன் வந்தார்கள். சிலர் துறவிகளே சிறந்தவர்கள் என்றார்கள். அரசன் அவர்களின் கூற்றை நிரூபிக்க சொன்னான். அவர்களால் முடியாமல் போகவே அவர்களை திருமணம் செய்து கொண்டு இல்லறத்தில் ஈடுபடுமாறு கட்டளையிட்டான். வேறு சிலர் வந்து தன் கடமைகளை செய்து வாழும் இல்லறத்தானே சிறந்தவன் என்று கூறினர். அதையும் அரசன் நிரூபிக்க சொன்னான். அவர்கள் நிரூபிக்காத போது அவர்களையும் இல்லறத்தார்களாக வாழும்படி கட்டளையிட்டான். கடைசியாக ஒரு நாள் இளம் துறவி ஒருவர் அரசனிடம் வந்தார். அவரிடமும் அரசன் தன் கேள்வியை கேட்டான். அதற்கு அந்த துறவி, மன்னா, அவரவர் நிலையில் இருக்கும்போது இரு சாராரும் சம அளவில் உயர்ந்தவர்களே என்று கூறினார். அரசன் அதை நிரூபியுங்கள் என்றான். அதற்கு அந்த இளம் துறவி, நான் அதை நிரூபிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னுடன் வந்து நான் வாழ்வது போல் சில நாட்கள் வாழ வேண்டும். அப்போது நான் கூறியதை நிரூபிக்க வசதியாக இருக்கும் என்றார். அரசன் அதனை ஏற்றுக்கொண்டு துறவியுடன் புறப்பட்டார். இருவரும் அந்த நாட்டையும் மேலும் பல நாடுகளையும் கடந்து ஒரு பெரிய நாட்டை அடைந்தார்கள். அப்போது அந்த நாட்டின் தலைநகரில் ஒரு பெரிய விழா நடந்து கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் வாத்திய இசையும் பாட்டும் ஆரவாரமும் கேட்டது. தண்டோரா போடுபவனின் குரலும் இடையில் ஒலித்தது. கண்ணை பறிக்கும் ஆடைகளோடு மக்கள் கூடியிருந்தார்கள். அவர்கள் முன்னால் அவன் உரத்த குரலில் அறிவித்துக் கொண்டிருந்தான். அது என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக மன்னனும் துறவியும் அங்கே சென்றனர். அந்த நாட்டு மன்னனின் மகளுடைய சுயம்பரம் நடைபெறப் போகிறது என்பதையே அவன் அங்கே அறிவித்துக் கொண்டிருந்தான். சுயம்பரத்தில் அரசகுமாரிகள் தங்கள் கணவனை தேர்ந்தெடுப்பது இந்தியாவில் பண்டைய வழக்கமாக இருந்தது. தனக்கு கணவனாக வரப்போகிறவன் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அரசகுமாரியும் சில எண்ணங்களை கொண்டிருந்தாள். சிலருக்கு ஈடற்ற அழகன் வேண்டும், சிலருக்கு அறிவில் சிறந்தவன் வேண்டும், சிலருக்கு பெரிய செல்வந்தன் வேண்டும். அண்டை அயல் நாடுகளின் ராஜகுமாரர்கள் எல்லாம் நன்றாக அலங்கரித்துக் கொண்டு சுயம்பரத்திற்கு வருவார்கள். சில வேளைகளில் அவர்கள் தங்களுடன் ஓர் அறிவிப்பாளனையும் அழைத்து வருவார்கள். அவன் அந்த ராஜகுமாரனின் அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து கூறி அந்த இளவரசி அவனை மணந்து கொண்டால் என்னென்ன நன்மை உண்டாகும் என்பதை அறிவிப்பாள். ராஜகுமாரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு பல்லக்கில் அமர்ந்தபடி ஒவ்வொரு ராஜகுமாரனிடமும் வந்து அவனை பற்றிய விவரங்களை எல்லாம் கேட்பாள். திருப்தி அடையாவிட்டால் முன்னே செல்லுங்கள் என்று பல்லக்கு சுமப்பவர்களிடம் கூறுவாள். நிராகரிக்கப்பட்ட ராஜகுமாரர்களை பின்னர் பார்ப்பதே இல்லை. தனக்கு பிடித்தவனை கண்டுகொண்டால் உடனே அவன் கழுத்தில் ஒரு மலர் மாலையை அணிவிப்பாள். அவன் அவளை மணப்பான். நமது துறவியும் மன்னனும் சென்ற அந்த நாட்டின் இளவரசிக்கும் இந்த சுயம்பர விழாதான் நடந்து கொண்டிருந்தது. அவள் உலகிலேயே பேரழகு வாய்ந்தவளாக இருந்தாள். அவளை மணந்து கொள்பவன் அவளுடைய தந்தைக்கு பிறகு அந்த நாட்டின் அரசன் ஆவான். அவள் பேரழகன் ஒருவனை மணக்க விரும்பினாள். இதற்கு முன்பும் எத்தனையோ சுயம்பரங்கள் நடந்தன. அவளுக்கு யாரையும் பிடிக்கவில்லை. அவளால் யாரையும் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. இந்த சுயம்பரம் முன்பு நடந்த எல்லாவற்றையும் விட மிக சிறந்ததாக இருந்தது. முன்பை விட அதிகமானோர் கலந்து கொண்டனர்.
ராஜகுமாரி பல்லக்கில் அமர்ந்து ஒவ்வொருவராக பார்த்தாள். ஆனால் எல்லோரையும் ஒதுக்கிவிட்டாள். இந்த முறையும் சுயம்பரம் தோல்விதானோ என்று எல்லோரும் கவலைப்பட்டார்கள்.